அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வர போறாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ முதல்ல பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1999 ஒடிசால ஒரு சூப்பர் சைக்ளோன் ஏற்படுது. அப்பதான் இந்த சட்டத்தை பத்தின ஒரு யோசனை அப்படிங்கிறது பிறக்குது. அதன் பிறகு 2004 சுனாமி ஏற்பட்டது. நமக்கு தெரியும். சுனாமிக்கு பிறகுதான் ஒரு பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத உணர்ந்து அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்னு சொல்லி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2005 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின்படி பார்க்குறப்ப NDMA, SDMA, NDRF, NIDM போன்ற அமைப்புகள் உருவாக்கப்படுது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்த கட்டமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2009 ஒரு பேரிடர் மேலாண்மை கொள்கை அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு 2016 ஒரு திட்டம் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறதையும் உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறதா இந்தியாவில் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கு. NDMA, SDMA, DDMA அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவில் பேரிடர்களில் மேலாண்மை பண்ணக்கூடிய, பேரிடர் வந்துருச்சுன்னா மீட்பு பணிகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்காங்க. இந்த சட்டத்துல அரசாங்கம் ஒரு சில திருத்தங்களை பண்ண போறாங்க. என்ன மாதிரியான திருத்தங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ முதல்ல நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்ம பார்த்தோம் NDMA, SDMA, DDMA அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி UDMA அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்க போறாங்க. அது என்ன UDMA அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, டெல்லி, பெங்களூரு, மும்பை போன்ற பெரிய பெரிய சிட்டிஸ்லாம், நம்ம அர்பன் சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்குறது, ஃப்ளட் வர்றது, இந்த மாதிரியான ஒரு பேரிடர் அப்படிங்கிறது அங்கே நடந்துட்டே தான் இருக்கு. அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு UDMA அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இந்த அமைப்புகள் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகரங்கள், அதே மாதிரி பார்த்தோம்னா முனிசிபல் கார்பரேஷன்ல எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது நகர அளவிலான பேரழிவை நோக்கி ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டிருக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அர்பன் ரீஜன் எல்லாத்திலையும் ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இந்த அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அந்த நகராட்சி ஆணையரின் தலைமையில் இந்த UDMA அப்படிங்கிறது செயல்படும் அப்படிங்கிறத இந்த சட்டத்தின் வழியாக, சட்டத்தின் திருத்தத்தின் வழியாக சொல்ல இருக்காங்க. சரியா? இன்னமும் கொண்டு வரல, இந்த மாதிரியான திருத்தங்களை முன்மொழிஞ்சிருக்காங்க. அப்ப UDMA அப்படின்னு சொல்லி அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று வந்துச்சுன்னா எக்ஸ்க்ளூசிவா சிட்டிஸை மட்டும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ இது ஒரு முக்கியமான திருத்தமாக இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு சில மாநிலங்கள் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், மீட்பு படை அப்படிங்கிறத வச்சில்ல. ஓகேங்களா? இல்ல அவங்க கிட்ட நேஷனல் லெவல்ல இருக்கு, ஒரு சில மாநிலங்கள்ல இருக்கு, ஒரு சில மாநிலங்கள் இல்லை. இப்ப எல்லா மாநிலங்களும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கட்டாயம் உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் முன்மொழிய போகுது. அடுத்ததா பார்த்தோம்னா NDMAவின் மேம்படுத்தப்பட்ட பங்கு. ஸோ NDMA பார்த்தோம்னா இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்காங்க. அடுத்தது அவங்களுக்கு டிசாஸ்டர் ரிசர்ச், டிசாஸ்டர் பத்தின ஸ்டடீஸ், அதை பத்தின டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸை பண்றதுக்காக அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க வரக்கூடிய திருத்தத்தின் மூலியமாக. அடுத்ததா பார்த்தோம்னா இழப்பீடுகள், அதாவது பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு இழப்பீடு தொகை அப்படிங்கிறத வழங்கணுங்கிறதுல ஒரு முரண்பாடுகள் இருந்துட்டே தான் இருக்கு. அரசாங்கம் ஒன்று சொல்லுவாங்க, எதிர்கட்சிகள் இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, சமூக ஆர்வலர்கள் இது பத்தாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த இழப்பீடுகள் அப்படிங்கிறதுல இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப ஒரு கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்கு NDMA இந்த கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்துல சொல்ல வராங்க. சரிங்களா? சோ ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நிவாரண தொகையை வழங்க போறோம். அப்படி வழங்குறதுக்காக அவங்களுடைய நம்ம பார்த்தோம் NDMAவோட ரோல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதுல இந்த இழப்பீடுகளை பரிந்துரை செய்யறதும் அவங்களோட ரோலா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள், அதாவது டிசாஸ்டர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனை பார்த்தோம்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுல மேன்மேட் அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தை இருக்கும். மேன்மேட் டிசாஸ்டர்ல என்ன இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா கலவரங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால பெரிய பேரழிவுகள்லாம் ஏற்படும் கலவரத்தினால. ஓகேங்களா? பொது சொத்துக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி மனிதனால ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த கலவரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் டிசாஸ்டர் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வராது அப்படிங்கிற
அப்படிங்கிறத இந்த சட்ட திருத்தம் நமக்கு சொல்ல வருது. மற்றபடி பார்த்தோம்னா இந்த மசோதாவில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நிறையவே இருக்கு. ஓகேங்களா, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அரசாங்கம் தீர்க்காமல் விட்டுருக்காங்க இந்த ஒரு சட்ட திருத்தத்துல முன்மொழியப்பட்டிருக்கு, இன்னமும் நிறைவேற்றப்படல. இந்த ஒரு டிராஃப்ட் பில்லில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், முக்கியமான அம்சங்களை நம்ம பார்த்தோம். எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது. NDMA பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்சினால இந்தியா பல்வேறு டிசாஸ்டர்ஸை வந்து சந்திச்சுட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமுமே மான்சூன்னால நமக்கு டிசாஸ்டர் வருது. மழை பெஞ்சா ஒரு டிசாஸ்டர், மழை பெய்யலன்னா ஒரு டிசாஸ்டர், வெயில் அடிச்சா அது அதிகமா அடிச்சா ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசாஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு விதத்துல சந்திச்சுட்டே இருக்காங்க. ஒரு மாசத்திலே பார்த்தோம்னா ஒரு இடத்துல மழை பெஞ்சு வெள்ளத்தினால ஒரு டிசாஸ்டர், வெயில் ரொம்ப அடிச்சு ஹீட் வேவ்ஸ்னால ஒரு டிசாஸ்டர், வறட்சி போன்ற நிலையினால ஒரு டிசாஸ்டர். ஒரே மாசத்துல 3 மாநிலங்கள்ல 3 வெவ்வேறு விதமான டிசாஸ்டர்ஸை இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸை மேனேஜ் பண்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு அமைச்சகம் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. ஓகேங்களா, எ மினிஸ்ட்ரி ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா, அட்லீஸ்ட் மினிஸ்ட்ரி அளவுக்கு போகலைனாலும் ஒரு டிபார்ட்மெண்டால் தனியா கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. அந்த ஒரு கோரிக்கையை பத்தி இந்த மசோதா, திருத்த மசோதா எதுவுமே சொல்ல கிடையாது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு NDMA அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவராக யார் இருப்பாங்க, சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சேர்பர்சன். ஓகேங்களா, சேர்பர்சன் தான் யார், பிரைம் மினிஸ்டர். அதுக்கு துணைத் தலைவர் அப்படிங்கிறதும் இருப்பாங்க. ஓகேவா, ஆனா கடந்த ஒரு 10 ஆண்டுகளா பார்த்தோம்னா NDMA துணைத் தலைவர் அப்படிங்கிற பதவி காலியாகவே தான் இருக்கு. இப்போ NDMA மாதிரி போன்ற அமைப்பு, ஓகேங்களா, பல்வேறு பேரிடர்களை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்கு துணைத் தலைவரே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா, அப்ப அதற்கான இந்த துணைத் தலைவர் பதவியை கட்டாயம் அப்பாயிண்ட் பண்ணணும். அதை பத்தின எதுவும் ஒரு விஷயமும் இந்த ஒரு திருத்தத்தில் சொல்லப்படலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த NDMA அப்படிங்கிற அமைப்புக்கு நிதி நிர்வாகம் சார்ந்து எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இவங்களுக்குன்னு தனியா ஃபண்டிங் அப்படிங்கிறது கிடையாது, நிதி அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு நிதி இவங்களுக்கு தேவைப்பட்டாலும் அது ஹோம் மினிஸ்ட்ரி மூலியமா போய் தான் வரணும். ஓகேங்களா, அப்படி இருக்கப்ப நிறைய டிலேஸ் ஏற்படும். ஓகேங்களா, தாமதமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, NDMA அப்படிங்கிற அமைப்புக்கு தனியா நிதி அதிகாரம் அப்படிங்கறத வழங்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு மசோதாவில், இந்த ஒரு திருத்த மசோதா முன்மொழியப்பட்ட இந்த டிராஃப்ட் பில்லில் வந்து அதை பத்தின எந்த ஒரு விஷயமும் பேசப்படலை. சரிங்களா, அப்ப முக்கியமான அம்சங்களை பத்தி பார்த்திருக்கோம், முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இன்னைக்கு இருந்த ஆர்டிகல்ஸ்லேயே முக்கியமான ஆர்டிகல் இது. கண்டிப்பாக மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.